கணவன் யாருக்கு சொந்தம்னு அடிச்சுக்கிட்ட மனைவிகள் பஞ்சாயத்தில் வினோத தீர்ப்பு. கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்டே. உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாக்லியா அகில் கிராமத்துல இருந்திருக்கக்கூடிய ஒரு வினோதமான குடும்பம் தகராறு மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு. இது பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. அடிக்கடி பிரச்சனை எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல இருந்தே வர மாதிரி இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு பெற்றோருடைய சம்மதத்தோட முதல் திருமணம் நடந்திருக்கு. ஆனா திருமணமான அப்புறமுமே அவங்க மற்றொரு பெண்ண காதலிச்சு 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இரு மனைவிகளும் ஒரே வீட்ல தங்கி வாழ்ந்து வந்திருக்காங்க. சில நாட்கள்லயே இரு மனைவிகளுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. கணவர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு முதல் மனைவியும், காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டது எனக்கு தான் சொந்தம்னு 2வது மனைவியும் வாதிட்டு இருக்காங்க. கணவரோ இருவருமே என் மேடம் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. இதனால இரு மனைவிகளுமே கணவரை அழைச்சிட்டு அருகில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு கேட்க, போலீசார்கிட்ட பயங்கரமான வாக்குவாதம் போயிருக்கு. ஆனா இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள அனுப்பியிருக்காங்க. அப்புறமா கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் முன்னிலையில பஞ்சாயத்து நடந்திருக்கு. இரு மனைவிகளுமே கணவருக்கு விடாப்புடியா இருந்தது தெரிய வந்திருக்கு. பெரியோர்கள் ஒரு வினோதமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்கங்க. அதாவது வாரத்தோட முதல் 3 நாள் திங்கள், செவ்வாய், புதன் கணவர் முதல் மனைவியோட இருக்கணுமா. அடுத்த 3 நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி 2வது மனைவியோட இருக்கணுமா. ஞாயிற்றுக்கிழமை கணவரின் சுதந்திர தினம். அவர் விரும்பின மனைவியோட இருக்கலான்னு தனியா கூட இருக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு எழுத்து வடிவுல 100 ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர்ல. கணவர் இரு மனைவிகளுமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்துல அமைதியை ஏற்படுத்த ஒரு சிறந்த வழியா இது இருக்கு. இந்த செய்தி சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. மனுஷனுக்கு எப்படிலாம் யோகம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. காத்து வாக்குல 2 காதல் பார்ட் 2 படமே ஓடுது. இதுதான் உண்மையிலேயே பயங்கரமான டைம் டேபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலைச்சிருக்காங்க. இந்த வழக்கு இந்தியாவுடைய கிராமப்புற பஞ்சாயத்து முறை எப்படி சிக்கலான பிரச்சனைகளுக்கு கிரியேட்டிவா தீர்ப்பு வழங்குது அப்படின்றத சொல்லலாம். சட்ட ரீதியான பல திருமணங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துல அனுமதிக்கப்பட்டாலும் சர்ச்சைக்குரியதை அப்படின்றதுமே குறிப்பிடத்தகுந்ததுதான். இது மாதிரி வினோதமான தீர்ப்பு அப்பப்போ வைரல் ஆகிட்டு மக்களை சிரிக்க வைக்கிறதோட கிராம மக்களுடைய தனித்துவமான தீர்ப்பு முறையும் இதுல புரியுது. ஆனா ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சோ உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.